இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா பாலிகேப். இதோட டீடைல் இன்சைட்ஸோட இந்த கம்பெனியோட ஃபர்தர் ஃபியூச்சர் என்ன பிரைஸ் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாலிகேப் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி ஒரு 15 வயசு பையனால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு சாதாரண எலக்ட்ரிக்கல் ஷாப் தான் இன்னைக்கு பாலிகேப் இந்தியா அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது? சின்ன எலக்ட்ரிக்கல் ஷாப்ல இருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னதா நீங்க நம்புவீங்களா? சிந்த் எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் அப்படிங்கிற சின்ன ஒரு கடை 1964 யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தாக்கூர் தாஸ் ஜெய்சினானி அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டது. 1964 ஒரு சின்ன ஷாப், ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப், சிந்த் எலக்ட்ரிக்கல் ஸ்டோருங்கிற கடை தான் நம்மளுடைய தாக்கூர்தாஸ் ஜெய்சினானிங்கிறவர் ஆரம்பிச்சாரு. அவர் 1968 இறந்துட்டார். அவர் இறந்தப்போ அவங்க பையன் தான் இந்த கம்பெனியை இந்த கடையை எடுத்து நடத்துறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு அப்போ எவ்வளோ 15 வயசு இருக்கக்கூடிய தன்னோட வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இந்த ஸ்டோர் எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 1975 தாக்கூர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அப்பா பேர்லயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சிப்காட்ல இப்போ எப்படி நம்மளால லேண்ட் வாங்குற கவர்மெண்ட், அந்த மாதிரி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லேண்ட் வாங்கி அவருடைய சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் குட்டியாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ 1983 தான் பாலிகேப் இண்டஸ்ட்ரீஸுங்கிற கொஞ்சம் பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி ப்ரொடக்ஷன் கேபிள் இதெல்லாம் வந்து சின்ன லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அடுத்தது 2008 ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனியோடைய, அதாவது நெக்ஸான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி, கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான், ரப்பர் இந்த சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட ஜாயின் வெஞ்சரில் இவர் தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே வந்து உள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கும் கூட உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கும் கூட அதே இந்தர் டி ஜெய்சினானி தான் இந்த கம்பெனியோட எம்டியாகவும் இருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ 70,000 கோடிக்கு மேலே இருக்கும். ரைட். இந்த கம்பெனி 2019 என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங் சம்பந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஆர்டர்ஸு, கான்ட்ராக்ட்ஸு, டெண்டர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து 2013 இவங்க தன்னுடைய ப்ரொடக்ஷனை பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு புது யூனிட் எங்கே போடுறாங்கன்னா குஜராத்தில் ஆரம்பிக்கிறாங்க. எஸ். அப்புறம் 2014 பாலிகேப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற அந்த பேர், இதுக்கு முன்னாடி பாலிகேப் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தது, பாலிகேப் இந்தியா லிமிடெட்ங்கிற பேரில் இன்னமும் தன்னுடைய எக்ஸ்பான்ஷனை உருவாக்குறாங்க. சில சின்ன நிறுவனங்களை கூட கன்சிடர் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. ஸோ 2019 இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 539 ரூபா அந்த ரேஞ்சுக்கு லிஸ்ட் ஆகி தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 8,000 ரூபாய் விற்குது. இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கம்பெனியோடைய சார்ட், உங்களுக்கு ஆல் டைம் சார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ் எவ்வளோ மடங்கு வளர்ச்சி பார்த்துக்குங்க. நான் எதுவும் இதில் கமெண்ட்டே பண்ணலை. உங்களுக்கு 530 ரூபா சம்திங்லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 8,000 ரூபா வந்து. அதுக்கடுத்து லாஸ்ட் 5 இயரில் மட்டுமே கிட்டத்தட்ட 500%, கிட்டத்தட்ட 500% க்ரோத் இருக்குது. லாஸ்ட் 3 இயரில் 163%, லாஸ்ட் 1 இயர்லேயுமே கூட 54% ஷேர் ப்ரைஸ் க்ரோ ஆகிருக்கு. இதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? வார் பேண்டமிக் இருக்குது. இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு 54%ங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த கஸ்டமர் சைட். எஸ். ஸோ இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வயர்ஸு, கேபிள்ஸு, ஸ்விட்சு, ஃபேனு. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ எஃப்எம்சிஜின்னா என்ன? ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களை எதில் நீங்கள் கோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸில் நீங்கள் இந்த கம்பெனியை டேக் பண்ணலாம். அந்த அளவுக்கு இவங்க எங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அங்கெல்லாம் இவங்களோட ப்ரெசன்ஸும் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்களோட குவாலிட்டி. ஏன்னா இவங்க யாரோட ஜாயின் வெஞ்சரில் இருக்காங்க? எஸ், ஒரு நெக்ஸான் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் கம்பெனியோடைய ஜாயின் வெஞ்சரில் இருக்காங்க. ஸோ எனிவே இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது கஸ்டமருக்கு ப்ராடக்ட் விற்கிறத தாண்டி நிறைய B2B பிஸ்னஸ், வேறு நிறுவனங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரித்து இங்கேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருசு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸில் ஈவி வந்துட்டு இருக்கு. அப்போ ஈவிக்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் தயாரிக்கிற, மேனுஃபேக்சரிங் பண்ணுற இவங்களோட ஓன் சார்ஜிங் ஸ்டேஷனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்றைக்கும் அங்கங்கே வச்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ பாலிகேப் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க உங்ககிட்ட அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இல்லையா? ஸோ இந்த கம்பெனியுடைய இன்னைக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 46, சரிங்களா? 46. ஆனால் இவங்களோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23% ROE இருக்குது. இன்னைக்கு இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து 176. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 176. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 703 ரூபா. 703 ரூபா இருக்கக்கூடிய இந்த புக் வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 8,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் இது 8,600 ரூபாய்க்கு மேலே இருந்து இப்போ குறைஞ்சி திருப்பி ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபைன். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ எடுத்துக்கிட்டு லாஸ்ட் 5 இயரில் ஒரு 80,000 கோடியிலேருந்து ஆரம்பிச்சு 22,000 கோடி 23,000 கோடிக்கு க்ரோ ஆகிருக்கிறாங்க. ஸோ இன்னுமே இவங்க க்ரோ ஆகிறதுக்கான பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன், இப்போ என்ன சொன்னேன், சார்ஜிங் ஸ்டேஷன். எஸ், அதெல்லாம் இல்லாமலேயே இந்த அளவுக்கு க்ரோத்தை நீங்கள் பார்க்குறீங்க.
அப்போ நீங்கள் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 840 கோடி ரூபாய் இருந்த பொசிஷன்லேருந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சபட்சம் 2 மடங்காவது வளரணும்னு வேற இவங்க 2000 கோடி ரூபாய் 840லேருந்து 2000 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் இந்த கம்பெனிக்கு. ஸோ எனிவே அசட் ஒர்த்து 4700லேருந்து உங்களுக்கு 9900 கோடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்களா குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஜம்ப் எடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களை நம்பி நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ஆர்டரை இவங்க ஆன் டைமுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. வெளிநாடுகள் சுமார் கிட்டத்தட்ட நான் சொல்லணும்னா 90 நாடுகளுக்கு மேலே வெளிநாடுகளுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம உள்ளூர் விஷயத்தை பற்றி பேசுறதில்ல, இவங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மார்ஜின், டீசெண்டான மார்ஜின் செட் பண்ணி குவார்டர் ஆன் குவார்டர் எப்படி நம்மளுடைய க்ரோத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஆஸ் ஐ செட், இன்னைக்கு இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்னு யாரெல்லாம் சொல்லலாம், நீங்கள் இந்தர் டி ஜெய்சினானி அவரையும் நெக்ஸான் அந்த கம்பெனி தான் சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 61-62% இன்னைக்கு மார்க்கெட் கேப் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் இருக்கு. எனிவே இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்டையும் இருக்கு. இவங்களும் இப்போ தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12% தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகமாக ட்ரேட் ஆகுது இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த கம்பெனியோட ஓவரால் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலேயும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 60 வரைக்கும் போயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் லைன் சொல்கிறேன் 35 அந்த ரேஞ்சும் வந்திருக்கு. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இருக்க வேண்டிய இந்த ரேஞ்சில் இப்போ 45 இப்போ கரண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ சட்டிலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 42 இந்த ரேஞ்சு தான் ஓரளவு சட்டிலாக இருக்குது. பட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு எப்போ லிஸ்டிங் ஆன சமயத்தில். இப்போ உங்களுக்கு அது அந்த கம்பெனியோட க்ரோத் ரேட் பொட்டன்ஷியல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக திரும்பவும் 15, 16க்குலாம் போக வாய்ப்பில்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த கம்பெனியோட லாஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் நான் எப்பவுமே சொல்ல 2 டைம்ஸ் ஆகணும்னு 58 ரூபாய் 2021 இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 133 ரூபாய் 2025 133. இப்போ எவ்வளோ தெரியுமா? 176. அதான் ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னவங்கள 176 2025 டிசம்பர் வரைக்குமே வந்துட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடப் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்குங்க. புக் சைஸ் பார்த்துக்குங்க. உங்களுக்கு 318 ரூபாயிலிருந்து 2021 இன்னைக்கு 653 ரூபாய் கிட்டத்தட்ட புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரோவர் இப்போ கரண்ட் புக் வேல்யூ வந்து 700 தாண்டியாச்சு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்க. ரைட். இப்போ நம்ம இதையே எடுத்து என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸலில் எப்பவும் போகிற மாதிரி சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தோம்னா இந்த 59 ரூபாய் இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸ் பொறுமையாக வளர்ந்து 2026 176 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது இன்னும் 2031 எவ்வளோ போய் சேரும்? 537 ரூபாய் கிட்டத்தட்ட, நாட் எக்ஸாக்ட்லி 530 537 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் போகும்னு நான் சொல்லலை, போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒருவேளை இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் 537 போகுதுன்னா இந்த கம்பெனியோடைய ஃபியூச்சர் க்ரோத் என்னவா இருக்கும், நம்மளோட சிஏஜிஆர் எவ்வளோ இருக்கும், இன்னைக்கு நம்ம ஊரில் அந்த கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு 1 by 1 இப்போ ஃபர்ஸ்ட் ஒருவேளை இந்த கம்பெனியோட பி கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 35 வச்சா கூட கிட்டத்தட்ட 18,799 ரூபாய் இந்த ஷேர் பிரைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்ததுன்னா இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆர் வந்து 18.47. ஓகேங்களா? அப்போ இந்த கம்பெனி இப்பவும் கூட ஐபிஓல இருந்து வந்த தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட்டே ஆகல. ப்ராபபிளா இந்த ஸ்டாக் வந்து 10:1 அப்படின்னு பிரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது ₹1 ஃபேஸ் வேல்யூ ஆக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஏன்னா ரேட் எவ்வளோ சொன்னேன், 8000 ரூபாய் போயிடுச்சு இல்லையா? அப்போ அது 800 ரூபாய்க்கு கொண்டு வரணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிளிட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம ஸ்பிளிட் ஆகலைன்னா 18,799 ரூபாய் பாசிபிளி 35 பிஏ இருந்தா. ஆனால் இன்னைக்கு பி எவ்வளோ இருக்கு? 45. பட் ஒரு 5 கூடிக்குங்க. 40 இருந்ததுன்னா 21,000 ரூபாய் போகும். அப்போ 21%. 45 இருந்ததுன்னா ஒருவேளை 45 இருந்ததுன்னா 24,000 ரூபாய் இந்த ஷேர் பிரைஸ். 24% சிஏஜிஆர் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் நெக்ஸ்ட் நான் சொல்றது 2031 சொல்றேன். 2031 5 இயர் இருந்து. அப்போ இந்த மாதிரி 50மே போயிருக்கான்னா எஸ் போயிருக்கு, 26,000 ரூபாய் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம அவ்வளோலாம் யோசிக்க வேணாம், நம்ம ரொம்ப கம்மியாக கால்குலேட் பண்ணுவோமே. அதாவது இந்த 40ங்கிற பி வச்சு ஒர்க் அவுட் பண்ணா கூட இன்னைக்கு 45 இருக்கு, குறைஞ்சே போச்சுன்னா கூட ஸ்டில் பாருங்க உங்களுக்கு 21% சிஏஜிஆர் நெக்ஸ்ட் 5 இயருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் தான் பார்த்து நம்ம ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறோமா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஸோ பாலிகேப்னா ஏதோ ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியாக இருந்து அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. இன்னைக்கு அவங்களோட டிமாண்டு அண்ட் சப்ளை எல்லா அளவுக்கு ரைஸ் ஆயிருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்க. ஒரு 15 வயசு பையனோட கம்பெனி எப்படி வளர்ந்துருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து. எனிவே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி ஒரு ஃபார்ம் வரும், ஃபில் பண்ணுங்கள். அதில் ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வார் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுறோம், அதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே நான் சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ். எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.